ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு மலையாள படமாக தமிழ் டப்பிங்லேயே இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியே இருக்கிற ஐ நோபடி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் ஏதோ ஒரு பிளானை பண்ணி ஒரு பேங்க்லேருந்து 17 கோடி ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கிட்டு, அதாவது கொள்ளையடிச்சிட்டு, அப்படியே ஒரு பணைய கைதியாக நம்ம கதாநாயகனையும் சேர்த்து கூட்டே நேராக ஒரு வேனில் கிளம்பி அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இப்போ போகிறவங்க ஒரு இடத்துல வேனை நிறுத்திக்கிட்டு அந்த வேனை கொளுத்தி விட்டு அங்கேருந்து ஒரு காருக்கு மாறி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிச்சாச்சு, இது எதுக்கு வேஸ்ட் பீஸ் நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு இவனை இறக்கி விட்ருவான் அப்படின்னு ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்குது. அங்கே ஒரு அமுளி தும்புளி சம்பவம் ஆகி போயிடுது. ஆனால் திடீர்னு அந்த 3 பேர் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்தில் அந்த காரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்குது. இதில் 3 பேரும் அவுட்டு. இப்போ போலீஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், சார் இவனை பணைய கைதியாக பிடிச்சிக்கிட்டு அந்த 3 திருட்டு பசங்களும் தப்பிச்சு போனாங்களா இல்லையா? இப்போ யாரை கூட்டு போனாங்களோ அந்த ஆள் பாவம் அந்த கைகாலில் அடிபட்டு வந்து நிற்கிறாப்புல இருக்கட்டும், யார் நம்ம ஹீரோ அவர் இருக்கட்டும். ஆனால் இந்த 3 பேரும் தப்பிச்சு போன அந்த கார்லையும் 17 கோடி ரூபாய் பணம் இல்லை அப்படின்னா, அந்த பணத்தை இந்த இன்பிட்வீன் கேப்பில் எங்கேருந்து பேங்க்லேருந்து கிளம்புனாங்களோ, திருப்பி எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ இந்த கேப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லொக்கேஷனில் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அதான் எவன் இல்லையே, எவங்கிட்ட கேட்டு வாங்குறது? இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு இவங்க கடத்திட்டு போன நம்ம கதாநாயகன் மட்டும்தான். இவர்கிட்ட தான் விசாரிக்கணும் ஏதாவது தெரியுதான்னு அப்படின்னு இந்த கதைக்களம் மாறுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. ஐயோ மொத்த கதையை சொல்லிட்டீங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கப்பா. இந்த படத்தை போய் பாருங்கள். கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன வருமோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். 2 மணி நேரம் 50 நிமிஷம் படம் இது, ரைட்டா? அதனால் இது ஒன்றும் கதையெல்லாம் நான் பெருசாக சொல்லிடல. நான் இதையும் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை ரொசாக் அப்படின்னு சொல்லி 2022 நம்ம மம்முக்கா நடித்த ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்தை இயக்குன நிசாம் பஷீர் தான் இயக்கியிருக்காரு. சமீர் அப்துல் இந்த படத்தை எழுதியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. அதை பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணிருச்சு அப்படின்னு என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரபரன்னு என்னவோ நடக்குதுங்க, ஏதோ ஒரு சம்பவம் இருக்குங்க, எவனோ ஏதோ மறைக்கிறான், ஏதோ ஒரு அமுளி தும்புளி சம்பவம் உள்ளே இருக்குது, அதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே பரபரப்பாக செம்மையாக எடுத்துகிட்டு போனாங்க. அட்டகாசமான ரைட்டிங்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு. இந்த படம் நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது இல்லையா? இதில் பெரும்பங்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேயுமே தொய்வாக போகிற ஒரு ஃபீலே இல்லை. அந்தளவுக்கு அட்டகாசமாக உட்கார வச்சுருக்காங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை. அது ரைட்டிங் ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை. இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, எப்பா சும்மா ஆடியன்ஸ் சீட் எட்ஜில் எந்திரிச்சு உட்கார வைக்கிற மாதிரி ஒரே ஒரு நல்ல இன்ட்ரோல் பிளாக் ஒன்று எழுதுங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் அந்த ஹை மொமெண்ட்டுக்கு அப்படி கரெக்டாக அரைவாகி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை ப்ராப்பராக எழுதுறது அப்படிங்கிறதே பெருசு. இந்த படத்தில் அப்படியே போகிற போக்கில் 3 ஹை மொமெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, ஒரே சீன் அதை அடுத்தடுத்து. ஆனால் இந்த 3 மொமெண்ட்டில் எந்த இடத்த வேணாலும் நீங்கள் இன்ட்ரோல் பிளாக்கை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு 3 ஹை பாயிண்ட்ஸை அடுத்தடுத்து வச்சு அந்த 3வது பாயிண்ட்டில் இன்டர்வெல் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வெல் தாறுமாறுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுலேயே 3 மேட்டரை முடிச்சு வச்சிருக்கு இந்த டீமு. இதனால தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த படத்துடைய இன்னொரு பலம் என்ன அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபரான தினேஷ் புருஷோத்தமனுடைய ஒர்க்கு. ஏன்னா ஒரு காருக்குள்ளே ஒரு சீன் டிரான்சிஷன் ஒன்று இருக்கும், அது எடிட்டரான ரமேஷுடைய ஒர்க்கும் உள்ளே இருக்குது அப்படின்னா கூட அந்த சீன் டிரான்சிஷன் ஆகட்டும், லிஃப்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளாக் அதுவாகட்டும், ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒத்து போல 2 பேரும் பெருசாக முகம் கொடுத்து கூட பேசிக்கிறது இல்லை. அப்படி என்னதான் இவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி தான் வந்து ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பாக மாறி போச்சு அப்படிங்கிறதுக்கு என்னதான் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத அழகாக சித்தரிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே பல இடங்களில் கேமரா ஒர்க்கு போயிட்டு வர்ற மாதிரி சூப்பராக மாற்றிருப்பாங்க ஒரு சீக்வன்ஸு. இந்த மாதிரி பல இடங்களில் ஒரு சினிமோட்டோகிராஃபிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு கதையை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இன்டெப்த்தாக டீட்டெயிலிங் பண்ண முடியும், அதில் இன்னமே ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தினேஷ் அட்டகாசமாக அவர் சைடில் இருந்து பண்ணியிருக்காரு. படத்துடைய சாங்ஸை பொறுத்தளவுக்கு 3 ஹிந்தி பாட்டு, 4 ஹிந்தி பாட்டு நினைக்கிறேன், 2 இங்கிலீஷ் பாட்டு, ஒரு மலையாள பாட்டுன்னு எல்லாம் கலந்து பாடுது இஷ்டத்துக்கு. ஏன் இவ்வளோ ஹிந்தி பாட்டாக வருது அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று எனக்கு வந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்தளவுக்கு என்ன தேவையோ அது உள்ளே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி எடிட்டரான ரமேஷும் சரி, அவர் சைடில் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை தேவையானது நீட்டாக பண்ணியிருந்தாப்புல. இது போக இந்த படத்தில் ஒன்று பிருத்திவிராஜ் சுகுமாரன், இன்னொன்று பார்வதி திருவத்து, 2 பேரும் அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை கணக்கிச்சிதமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக இன்னும் ஒரு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் நான் பேர் சொல்லலை. நீங்கள் படம் பார்க்கணும்னா பார்த்தே தெரிஞ்சுக்கங்க யார் யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா யாராவது ஒரு பேரை சொன்னேன்னா அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க.
சப்போர்ட்டிங் காஸ்ட் நிறைய பேர் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நல்லா இருக்கு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையான ஒரு இன்டர்வல் மூமெண்ட் அப்படி கிரியேட் பண்ணி அங்கே போய் இன்டர்வலை ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் இந்த கம்ப்ளீட் ஸ்டோரியுமே டீரெயில் ஆகி போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் இல்லை ஈவன் ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை எந்த அளவுக்கு மயிர்குச்சிற அளவுக்கு கொண்டு வரணுமோ அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை செட் பண்ணிட்டு வெறும் ஒரு தெலுங்கு படம் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா மாதிரி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எங்கேயுமே பெருசாக சுவாரஸ்யம் இல்லவே இல்லை. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இப்போ செகண்ட் ஹாஃபில் ஒரு கதாபாத்திரம் ஒன்று கடத்தப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதாபாத்திரம் கடத்தப்பட்டதுக்கு பின்னாடி யாராக இருக்கும் அப்படிங்கிற அந்த சந்தேக எண்ண ஓட்டம் ஆடியன்ஸுக்கு விழுகணும். போலீஸ் ஒரு பக்கம் தேடுது, ஒரு வேளைக்கு இவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஹீரோ ஒரு பக்கம் இல்லை அதான் மேட்ரு அப்படிங்கிறாரு. ஹீரோயின் ஒரு பக்கம் அவரை தான் இருக்குமோ அப்படிங்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு என்ன ஓட்டம் ஓடுறதெல்லாம் இருக்கட்டும், ஆடியன்ஸுக்கும் அதே ஒரு ஃபீல் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு தெளிவா எங்க இங்கே தான் இருக்குது கடத்தப்பட்ட நபர் அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. அப்புறம் நமக்கு என்ன இருக்கும், இவங்களாம் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க, இங்கே இருக்குது அங்கே இருக்குது நொங்கு இருக்குன்னு ஆளாளுக்கு சொல்கிறாங்களே தவிர நமக்கு தெளிவாக என்னப்பா இது இதுக்காக வேற நேரம் அதான் அங்கே இருக்குங்கிறத எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்திலேயே பேக் ஆஃப் த மைண்டில் எல்லா இடத்துலையும் வந்து போகிறனாலேயே நமக்கு எந்த ஒரு இம்பேக்ட்டுமே அந்த விஷயங்களோ இல்லை இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேடுதல் படலமோ அந்த பரபரப்போ எதுவுமே நமக்கு சுத்தமாக இல்லை. நமக்கு தான் தெரியுது அந்த ஆள் எங்கே இருக்காங்கன்னு. அதே நேரத்திலேயே கடத்தப்பட்ட நபருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு பாண்டிங் இருக்குங்கிறத ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த படத்தில் அதையும் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பாண்டிங்கிறதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இதுபோக இந்த கதையில் பல காட்சிகள் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகே சரி நம்புவோம் அப்படிங்கிற லெவலில் தான் காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கே தவிர தேவையில்லாத பல சம்பவங்கள் உள்ள இருக்குது. அதே நேரத்திலேயே இந்த படத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்துச்சுன்னு, அதை தேவையில்லாமல் ஹீரோவுக்கு மாஸ் மசாலாவாக 2-3 ஃபைட் வைக்கிறோம், சேசிங் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தேவையில்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு செகண்ட் ஹாஃபெல்லாம் இழுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு 2 மணி நேரம் 50 நிமிஷம் படமாங்குது, இதெல்லாம் 2.5 மணி நேரத்துக்கு மேலே தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபீலை கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு படம் பயங்கர ஸ்ட்ரெச்சர் அவுட் ஆயிடுச்சு படத்துடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்கு. இதுதான் முக்கியமான பிரச்சனையே. ஏன்னா லென்த்து அது மாட்டுக்கு அவுத்து விட்டுக்கிறத மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம். அடல் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு எதுவும் கிடையாது, ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் நான் அடல் கண்டென்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். இந்த படம் மலையாள வெர்ஷனில் நான் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு பார்த்தேன். நம்ம ஊரில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. ஆனால் நான் தமிழ் டப்பிங்கில் பார்க்கலங்கிறனால டப்பிங் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. இதுவும் ஒரு கூடுதல் தகவலாக இங்கே சொல்லிடுறேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.